நம்ம தமிழ்நாட்டுல பொறந்து, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க. மொத்த இந்தியாவுக்குமே பெருமை சேர்த்த நெறைய பேர் இருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பா சொல்லணும்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இப்ப நான் பேச போற ஒருத்தரும் கிட்டத்தட்ட அந்த வரிசையில இருக்கிறவர் தான். 1962ல கோயம்புத்தூர்ல பொறந்திருக்காரு. அவங்க அப்பா பேரு அருணாச்சலம். அவருடைய பேரு முருகானந்தம். அவருடைய அப்பா ஒரு சாலை விபத்துல இறந்துடுறாரு. இறப்புக்கு அப்புறம் அவருடைய குடும்பம் ரொம்ப வறுமையில வாடுதுங்க. தன்னுடைய குடும்ப வறுமையிலிருந்து தன்னை காப்பாத்திக்கணுன்றதுக்காக, தன்னுடைய 14வது வயசுல அவர் படிச்சுட்டு இருந்த படிப்பெல்லாம் விட்டுட்டு, கிடைக்கிற சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு, தன் வறுமைய போக்கிட்டு இருக்காரு முருகானந்தம். கிடைக்கிற சின்ன சின்ன வேலை என்னன்னா, கிழங்கு விக்கிறது, வெல்டிங் பண்றது, நெசவு தொழில் செய்றது. அவங்க அப்பாவும் நெசவு தொழில் செய்றதுனால, இவரும் அத ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வளர்றாரு. அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அவருடைய மனைவி பேரு ஷாந்தி. இந்த மாதவிடாய் டைம்ல இந்த சானிட்டரி பேட்ஸோட ரேட் ரொம்ப அதிகமா இருந்தனால, அவங்க மனைவினால அத வாங்க முடியாம போயிருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, கிடைக்கிற பழைய பழைய துணியெல்லாம் வச்சு, இவங்களே ஒரு சானிட்டரி பேட் மாரி செஞ்சுட்டு இருக்காங்க. தான் மனைவியோட சுகாதாரத்தையும், ஹெல்த்தையும் மனசுல கொண்டு, தான் மனைவிக்காக நம்மளே ஒரு சுகாதாரமான சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்கணும். அப்படின்னு இந்த முருகானந்தம் நினைக்கிறாரு. அதுக்காக சில முயற்சிலாம் செய்றாரு. முயற்சி செஞ்சு முதல்ல பருத்தியினால ஆன ஆடைய வச்சு தயாரிக்கிறாரு. அத தன் மனைவிட்டயே குடுக்குறாரு. அத மனைவி வாங்கிட்டு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சங்கோஜப்பட்டுட்டு இருக்காங்க. பட் சரி நம்ம புருஷன் கேட்கிறாரே, அவருக்கு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுவோம்னு சொல்லிட்டு, அத யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் குடுக்குறாங்க. இல்ல இது சரியா வரல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதுக்கு மேல அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாரி எந்த முயற்சியும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர வார்ன் பண்ணிடுறாங்க அவங்க மனைவி. இருந்தாலும் தன் முயற்சியிலருந்து பின்வாங்கவே மாட்றாரு முருகானந்தம். திரும்ப என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாரு. அவங்க யூஸ் பண்ண சொல்லி சொல்றாரு. பட் அவங்க மறுத்துடுறாங்க. இதுக்கு என்னடா வேற மாற்று அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி மிருகங்களுடைய ரத்தத்தெல்லாம் நம்ம பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல இறங்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொந்தமும் சரி, அவங்க சுத்தி இருக்க சமுதாயமும் சரி, அவர் ஒரு மாரி கீழ்த்தரமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட அவர் ஒதுக்கியே வச்சுடுறாங்க. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், எதனா ஒண்ணு ஆக்கப்பூர்வமா செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு முருகானந்தம். கடைசியா இந்த முயற்சியில இறங்குன 2 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அத யூஸ் பண்ற இழைதான்றது தெரிஞ்சுக்கிறாரு. அது ஒரு பைன் மரத்துல இருந்து எடுக்கப்படுற ஒரு த்ரெட். அத வச்சு தான் அவங்க சானிட்டரி பேட்ஸ் ரெடி பண்றாங்கன்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளே அத தயாரிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி அந்த மிஷின் எவ்வளவு இருக்கும்? நம்மளே ஆர்டர் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு முருகானந்தம். சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த ரேட்ட கேட்டு மனுஷன் சாக்கையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடிங்க. இவர் யோசிக்கிறாரு. ஓகே. நம்ம எப்படி அவ்வளவு ரேட்டு குடுத்து அந்த மிஷின வாங்குறது? நம்மளே மலிவா ஒரு மிஷின் தயாரிச்சா எப்படி அப்படின்னு யோசிக்கிறாரு. தான் முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சியிலும் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் தயாரிக்கிற அந்த சானிட்டரி பேட்ஸோட விலை ஒரு வணிக நிறுவனம் தயாரிக்கிற சானிட்டரி பேட்ஸோட விலையோட 3ல 1 பங்கு கம்மியா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மலிவா இவர் சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய இந்த சின்ன சானிட்டரி பேட்ஸ் தயாரிக்கிற மிஷினால. இதனால வில்லேஜ் சைடுல இருக்க நிறைய பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும் பயங்கரமா பயனடைச்சிடறாங்க. இவர் மலிவான விலையில இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்து உதவியும் செய்யறாரு. இவருடைய இந்த கண்டுபிடிப்பை எந்த ஒரு வியாபார நோக்கமும் இல்லாம சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும், என்னால சமுதாயத்துக்கு ஒரு பங்கு நல்ல பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இவர் எல்லாருக்கும் மலிவான விலையில கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியால 29 மாநிலத்திலும் இந்த மிஷினை தயாரிச்சு இவர் எக்ஸ்போர்ட் பண்ணி சுத்திட்டு இருக்காரு. அவருடைய அந்த நிறுவனத்துடைய பேரு ஜெயஸ்ரீ இண்டஸ்ட்ரீஸ். அது மட்டும் இல்ல, இவர் பல நாடுகளுக்கும் இந்த மிஷினை உற்பத்தி செஞ்சு இன்னும் மலிவான விலையில நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப முனைப்போட சுத்திட்டு இருக்காரு. இவருக்கு 2016ஆம் ஆண்டு நம்ம இந்திய அரசோட பத்மபூஷன் விருது வழங்கப்படுது. 2014ல அமெரிக்கால வெளியாகிற டைம்ஸ் இதழ்ல மிகுந்த செல்வாக்கு மிக்க 100 பேர் அந்த பேர்ல இவரோட பட்டியலும் இருக்கு. இன்னும் நிறைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய குறும்படங்கள் எடுத்து அதுக்கான அவார்டும் வாங்கியிருக்காரு. இவரோட வாழ்க்கையை மையமா வச்சு கடந்த 2018ஆம் ஆண்டு நம்ம அக்ஷய்குமார் நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆனது. அந்த படத்தோட பேரு பேட்மேன். அக்ஷய்குமார், சோனாக்ஷி சின்ஹா, சோனம் கபூர் நடிச்சிருப்பாங்க. படத்துல நல்ல ஒரு கருத்து இருக்கும். படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருந்தா பாருங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இவரோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுன்னா நான் அடுத்ததா யாரை பத்தி பேசணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.